இந்த வாரம் பிரபல தொழிலதிபருடன் காதலா விளம்பர நடிகை மனம் திறந்த பேட்டி. அடேங்கப்பா, இவராங்க விஐபி. ஆச்சரியத்தில் கல்பனா. அத்துடன் 5 ரூபாய் மதிப்புள்ள ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இலவசம். Hello. No. It's a false news. Come on, believe me, sir. I've not even seen her. Hello. उस लड़की को मैंने देखा भी नहीं. ये सब कुछ झूठ है. उसने ऐसा क्यों कहा मुझे पता नहीं, sir. So I have to call you back later. Yeah, bye. அந்த பொண்ணோட போட்டோ போட்டுருக்கா? உங்க போட்டோவும் போடல, உங்க போட்டோவும் போடல சார். அந்த பொண்ணை பார்க்கணும். One second. மெதுவா கேட்ல கால் வச்சுக்கோ. நிதானா Okay, sir. கல்பனாங்கற பொண்ணு யாரு? மேல இருக்காங்க. புளியங்கொம்பா புடிச்சிட்டியே. இன்னைக்கு காலையில குங்குமத்தை பார்த்து தான் நானே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராட்ஸ். Thank you. வரேன். Excuse me. Yes. கல்பனாங்கிறது நான்தா. என்ன விஷயம்? குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன். குங்குமம் மேட்ரா? காலையில இருந்து எத்தனை பேரு, ஏகப்பட்ட போன் கால்ஸ், எஸ்எம்எஸ், புக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா. ஃளைட்ல பார்த்து எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்ப எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. அப்புறம் ஐ லவ் யூன்டா. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆள் மேல ஆள் அனுப்புறான், ஒத்த கால்ல நிக்கிறான். சரி ஓகேன்ட்டா. புக்ல நியூஸ் வந்துடுச்சா, தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனுக்காக வராங்க. ஆமா, நீ இந்த ஆட்ல நடிக்கத்தானே வந்திருக்க? இந்த ஆட்ல நடிக்கத்தானே நீ கோட் போட்டு வந்திருக்க? உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? லுக், கோட் மாட்டிட்டு வந்தா குவாலியர் ஷூட்டிங்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா.
அண்ணி அப்பளம் அனல் சேமியான்னு எது வேணாலும் நடிக்கணும் ஓகேயா? பட் ஒன் திங், டேலண்ட் இருந்தாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் கரண்டி. எங்க சொல்லு. ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேர் சொல்லு. இன்னொரு நாள் சொல்றேன். சரி விடு, நீ கூச்சப்படுற. உன் நம்பர் கொடுத்துட்டு போ, சான்ஸ் வந்தா நானே உன்னை கூப்பிடுறேன். 9850055555. ஏன் வாய்ஸ் செல் வச்சிருக்கியா? அத போய் ஏன்பா வாங்கின? சிக்னலே கிடைக்கலையா? டப்பா செல்லு. ஆன்டினாவை கொஞ்சம் திருப்பி விடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. எங்க கம்பெனி தான் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும்ல. ஹாய் அனிதா, ஒன் செகண்ட். உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா. ஓகே மனோகர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சான்ஸ் வந்தா கூப்பிடுறேன். ஓகே பை. ஆமாமா, தேங்க் யூ. ஆக்சுவலி முத அவனை பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் மாதிரி. ஏமா சார் வந்துருவாருல்ல? இதோ வந்துடுவாரு சார். வரல உழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அக்கா அக்கா ஓட் ரெடியா இருக்கு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. நீங்க வேணா இப்ப பாருங்களேன். ஹாய், ஐ அம் சஞ்சய் ராமசாமி. இவன் வேற. Hello. Hi. Okay. Hello. Hi. 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 அட பாவி, யாரு கேட்டு இந்த கார்ல வந்தா? நான் இந்த கார் வாடகை கொடுக்க மாட்டேன். Hi. Thank you. இது எப்படிங்க? ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சிட்டாருங்க. Excuse me, sir. I just kept waiting. One sec. Hello. One sec. Hi. Hi. Hi, darling. Darling. Sorry, sweetheart. I know I'm late. Hi. You're looking so cute. Hello. ஹலோ சார், நான் தான் கல்பனா மேடத்தோட டைரக்டர். Hi. Hello. உங்களை லவ் பண்ண சொல்லி மேடத்தை கம்பல் பண்ணதே நான் தான். ஏன் மேடம் என்ன பத்தி சொல்லியா நீங்க? நிறைய சொல்லிருக்கேன். Excuse me, can I have your autograph please? Yeah, sure. எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் வீக் உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். யூ ஆர் ரியலி எக்ஸலென்ட். Thank you. சரி சரி, எல்லாரும் சாப்பிட போங்க. சாரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. போங்க போங்க. catch you later. சார் வாங்க. என்னால நம்பவே முடியல சார். ஏன் நம்ப முடியல? பின்ன இவ்வளவு பெரிய ஆளு நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கிறத எப்படி நம்ப சொல்றீங்க? வாங்க ஆட் கம்பெனிக்காரங்க எல்லாம் பார்த்தா மிரண்டே போயிருவாங்க. ரைட் ரைட். வெயிட்டா. பெப்சி கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில்லுன்னு ஒன்று கிடைக்குமா? போதும் போதும். இட்ஸ் ஓகே. ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ. Yeah. நான் கண்ணகி மாதர் சங்கத்தோட தலைவி. ஓகே. எங்க சங்கத்துக்கு நாங்க இப்ப ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆ. நீங்க பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? இப்ப ஒரு பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நாங்க செக் கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். செக்கா? செக் புக் யாராவது கையில வச்சிருப்பாங்களா? ஏன் இப்படி ஓவர் பண்ற? யார் செக் புக் எடுத்துட்டு வர சொன்னா? ஓட்டிக்கு போற. 3 lakhs. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தேங்க் யூ சார். My best wishes. That is Mrs. Chowdhury. Hi. Thank you. That is Miss கண்ணாடி Goswami. போடு. Yeah. Hello. Hi. ஒன்னு போய் சஞ்சய் ராமசாமி சொன்ன எல்லாரும் நம்பிட்டானுங்க. கேனு பயலுங்க. என்ன? கேன பயலுங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒன்ன பத்தி ஆர்டிகல் படிச்சாரா?
லவ் யூ. உன்னை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன திடீர்னு தோணுச்சு. இல்ல இது வரைக்கும் நீ கூட பழகும்போது எனக்கு அந்த மாதிரி லவ் எதுவும் வரல. அதான் நீ திடீர்னு கேட்டது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு காலையில் சொல்லட்டுமா? ம். ஆனா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். தப்பா நினைக்க கூடாது. ஓகே. ஸ்டாப் வந்துருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஒரு சாதாரண ஆளா இருந்து அவ மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் நான் தான் சஞ்சய் ராமசாமின்னு அவகிட்ட சொல்ல. நாளைக்கு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா மனோகராவே அவளை விட்டு விலகிடுவேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில தெரியும். நைட் ஃபுல்லா யோசிச்சேன். 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உன்னை எதுக்காக லவ் பண்ணணும்னு யோசிச்சேன். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உன்னை லவ் பண்ண என்ன தப்புன்னு யோசிச்சேன். 3 மணிக்கு அப்புறம் லவ் பண்ணா அது ஒண்ணுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஐ லவ் யூ. நாம தான் சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட வேண்டியதுதான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா? எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அப்படியா? ஐயோ. சிட்டு டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. ஷிட் டிராவல்ஸா? ச்சே, சிட்டு டிராவல்ஸ். ஓ. எங்க சித்தப்பா எங்க அப்பாவை ஏமாத்தி அந்த 3 காரையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபீலிங்லயே எங்க அப்பாவை செத்துட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்னைக்கு நானே சம்பாதிச்சு 3 அம்பாசிடர் கார் வாங்குறனோ அன்னைக்கு தான் என் மேரேஜ். செம லட்சியங்க. தேங்க் யூ. அப்புறம் நான் இந்த 3 காரை வாங்குற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்றேங்க. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். ஓ, இது வேறயா? ஓகே ஓகே ஓகேங்க. Good morning, sir. Morning. 10 o'clock, Roy officials meeting, sir. Broadband lecture 4 o'clock, sir. ஓகே. சார், காலையில மேடம் கிட்ட நீங்க தான் சஞ்சய்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். இன்னும் சொல்லவே இல்லையே. யாரோ உங்க அப்பா சைதாப்பேட்டையில பெரிய பணக்காரன். 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாராம். அவங்க சித்தப்பா அதை ஏமாத்தி பிடிங்கிட்டாராம். அவங்க சித்தப்பாவோட பணக்காரியாக தான் அவள் லட்சியமா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? உண்மையிலேயே நீங்க தான் சஞ்சய்ங்கிறத சொல்லிருக்கலாமே சார். எதுக்கு வம்பு? நான் பெரிய பணக்காரன்னு சொல்லி உடனே லட்சத்தை மாத்திட்டு என்னோட பணம் அதிகமா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லுவா. அவ முதல்ல கார் வாங்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, அவ என்கிட்ட இப்படி பழகிறதா எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் தான் சஞ்சய்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு கிஃப்டா கொடுக்கலான்ட்டு ஒரு புது ஃபிளாட் வாங்கியிருந்தேன். அதான் கொடுக்க முடியாம போச்சு. இந்த ஃபிளாட் எப்படியாவது அவட்ட சேர்த்துரு. ஓகே சார். ஓகே. எல்லா திருஷ்டியும் ஓடிப்போ. சாக்லேட். ஓகே ஒரு நிமிஷம். வெயிட், ஒவ்வொருத்தரா.
ரோட்ல கரையை பாட்டிருக்கே எடுமா. நீங்க கூட தான் எப்ப பார்த்தாலும் நடு ரோட்ல நிக்கிறீங்க. நாங்க ஏதாவது சொல்லிருக்கோமா? நக்கலா? இரு ஒவ்வொருத்தரா ஷூ. ஹாய். எனக்கு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய், கார் வாங்கிட்டியா? எஸ். சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸ். வாவ். என்ன நான் சொன்ன மாதிரியே 3 அம்பாசிடர்ல முதல் காரை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? கலக்கற. நீ குடுறா. ஆ. மேரேஜ்க்காக நிறைய நகை சேர்த்து வச்சிருந்தேன். நீதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எதுக்கு அவ்வளோ? அதான் இவ்வளவு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டேன். நீ சாதாரண ஆளே இல்ல. வண்டி ரன்னிங் கண்டிஷனா? கிண்டலா? டா ஓட்டி பார். ரெடி? ஹேய். ஸ்மூத்தா போகுதுல? ஆ. இது சொந்த காரு. நல்லா இருக்குல்ல? Good morning, sir. Yeah. ஒரு good news. Yeah. Just now, we have got a fax from London, sir. நம்ம கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் கால் ரூட்டிங் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு சார். இனிமே இந்தியாவுல இருந்து யூகேக்கு பண்ற எல்லா கால்ஸும் நம்ம கம்பெனி மூலமா தான் போய் ஆகணும். நீங்க உடனே லண்டனுக்கு புறப்பட்டு போகணும் சார். அங்க நம்ம கம்பெனியை நியூ ஆபரேட்டரா அறிமுகம் செஞ்சு வைக்கணும். நீங்க ஒரு 10 நாள் லண்டன்ல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் சார். What a surprise. Thank God. இந்த குட் நியூஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு எல்லா ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹேய், ஹலோ. ஹாய் மனோ. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். பார்த்தாலும் நான் சொல்ல வேண்டியதை இவ சொல்றாளே. நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இல்ல நான் சொல்றேன். சரி, நீ முதல்ல சொல்லு. அம்மா கிரகப்பிரவேச ஆஃபர்ல எனக்கு ஒரு புது ஃபிளாட் பரிசா கிடைச்சிருக்கு. புது ஃபிளாட்டா? அன்னைக்கு நீங்க கொடுத்ததுதான் சார். அம்மாம் கம்பெனி மூலமா அனுப்பிட்டேன். ஓ. ஹேய், கங்க்ராட்ஸ் கல்பனா. Thank you. இன்னும் 5 நிமிஷத்துல நீ நான் சொல்ற இடத்துக்கு வர. ஏய், என்னால இப்ப வர முடியாது. நான் பிஸியா இருக்கேன். ஆமா, இவர் பெரிய கலெக்டர். அங்க கலெக்டர் வேலை இருக்கு. 5 நிமிஷத்துல நீ வர. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. ஹாய். கங்க்ராட்ஸ். Thank you. ஏய், இரு ஒரு நிமிஷம். என்னது? இது ஈர சிமெண்ட் ஸ்லாப். இந்த வீட்டுக்குள்ள நீ மொத காலடி எடுத்து வைக்கிறாச்சு. எப்போ ஞாபகமா இருக்கணும். அதான். இதுல காலை வச்சு உள்ள வா. ஏய் இரு. 2 பேரும் ஒண்ணா வைப்போம். ரெடி? நைஸ்னா? வாவ், சூப்பர். எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே வச்சிருக்கணும். ஓகே ஓகே. எப்படி இருக்கு வீடு? கலக்கிற கல்பனா. புது வீடு, செகண்ட் ஹேண்ட் காரு, பிரமாதம். ஆமா, நீ போன்ல ஏதோ சொல்ல வந்தியே. நான் ஒரு 10 நாள் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஆ. என்ன திடீர்னு? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா போனோம். என்னாச்சு? இல்ல, என் பேர்ல ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கு. நான் போய் கையெழுத்து போட்டாதான் விற்க முடியும். அம்மாக்கு டாக்டர் செலவு பணம் வேணும்ல. சரி, 10 நாள்ல நீயே ஃபிக்ஸ் ஆகாத. 7 நாள்ல சரியாயிடுச்சுனாலும் வந்துடு. ம். வந்துடுவேன்ல? கண்டிப்பா வந்துடுவேன். ஏன் பயப்படுற? தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. Yeah, Raj. I need this report as I reach London, okay? Excuse me, sir. Yeah. This is closing time. Thank you, sir. Oh, it's already 1.
Okay, let's wind up. ஹலோ மனு, கல்பனா, உடனே பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், டைம் 1 o'clock ஆச்சு. நாளைக்கு பேசலாமே. நாளைக்கு நீ ஊருக்கு போறல, ப்ளீஸ் வந்துடுப்பா. ஹாய். ஏய், இங்க என்ன நேரத்துல தனியா நின்னுகிட்டு? சும்மாதான். சும்மா வர சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு. என்னது? இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க அம்மாவோட மெடிக்கல் செல்ஃப்க்கு வச்சுக்கோ. ஏய், அப்புறம் எப்படி? காரை வித்துட்டேன். காரை? ஏன் வித்த? நீ நிலத்தை விற்க போறேன்னு சொன்னல, அதை விற்க வேணாம். எத்தனை வருஷமா வச்சிருந்திருப்பீங்க. அதை வித்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நிலம் வந்து பூர்வீகமா இருக்கிறது. கார் இது இல்லைன்னா வேற வாங்கிக்கலாம். ரொம்ப ஆசையா வாங்கி. அதை விடு, உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லு. ஃபேரவர் விளம்பரத்துல என்ன காட்டு, அதுல நான் நல்லா இருப்பேன். சீக்கிரம் வந்துடு என்ன. அப்புறம் நானும் நாளைக்கு ஒரு ஆட்காக பாம்பே போறேன். ஓ, போயிட்டு ஃபோன் பண்ண. சரி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. பாய். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பாம்பேல தானே இருக்க? இல்லடா, நான் இப்ப திரும்ப சென்னை போயிட்டு இருக்கேன். அது பெரிய கதை. நம்ம தமிழ் பொண்ணுங்க 25 பேரை ரவுடிஸ் பாம்பேக்கு கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் பயங்கர ரிஸ்க் எடுத்து அவங்களை காப்பாத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கு ஒன்றும் ஆலையே? சூப்பர். தேங்க்ஸ். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற உன்னோட இந்த எண்ணம் தான். உன்னை முதல்ல ஒரு ஸ்கூல் கேட்ல பார்க்கும்போது ஹேண்டிகேப் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் உனக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சொன்னா நீ ஷாக் ஆயிருவ. சஸ்பென்ஸ் வைக்காத. என்னது சொல்ல? அது நீ கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு நான் நேர்ல பார்க்கணும். அதனால நேர்ல வந்து தான் சொல்லுவேன். ஓகே, டேக் கேர். Bye-bye. Bye. ஏன் பில்டப் கொடுக்குற? ஒருவேளை அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிருப்பானோ? ஹலோ ஹலோ ஹலோ, கல்பனா தானே? நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில இருந்து மலர்வெளி கான்ஸ்டபிள் பேசுறேமா. நீ ட்ரெயின்ல இருந்து 25 பொண்ணுங்களை காப்பாத்தின்னு கூட்டிங்க வந்தல, அதுல 23 பேர் தான் இருக்காங்க. மத்த 2 பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலமா. அது கொஞ்சம் என்னன்னு பாருமா. இத நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லிடாதம்மா. யாரோ ஒரு பெரிய ஆளு இதுக்கு பின்னால இருக்கிறான்னு நினைக்கிறேன்.
कल्पना 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 போமா போ कल्पना ஆ